இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 13ஆம் நாள் 29/8/2025 ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04. லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி. இரவு 7:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 10:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:59 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. திட்டமிட்டு செய்வதன் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன முடிவுகள் எடுப்பதிலும் கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. தவறான முடிவுகள் எடுக்காமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் செய்வீங்க. சில கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை துணிச்சலுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் என்று உங்ககிட்ட இருக்கவும் காண்பீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே கடந்து சென்று விடுவீங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக இருப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன மன சங்கடங்களும் இருக்குங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். போராட்டங்களிலும் வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகனங்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிள்ளைகளும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. இன்று சில சண்டை சச்சரவுகள் மற்றும் தொல்லைகள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய விஷயங்களை இப்பொழுது நீங்கள் பேசவும் வேண்டாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பேச்சுக்களிலும் செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல நீண்ட காலமாக இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதிலும் என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வழக்குகள்ல எதிர்பார்த்த தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபாரத்துல முதலீடுகளும் அதிகரிக்கும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம் என்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். எடுத்த வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும், தகராறுகளும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில நல்ல விஷயங்களை பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உறுதியாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. தடைகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. சக பணியாளர்களுடன் சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. முடிந்து போன பிரச்சனைகளை எல்லாமே இப்பொழுது பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சில தவிர்க்க முடியாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. என்று சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பற்றிய சில ஆலோசனைகளும் வீட்டில் நடைபெறலாம். மற்றவர்களுக்காக கடன் வாங்கி தருவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில்துறையில முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய ஆசைகளும் பூர்த்தியாகும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வெளிநாட்டுல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழிலுக்காக முக்கியமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வேலை விஷயமாக இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து சில உதவிகளையும் செய்வாங்க. புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களிடத்துல இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனமும் அவ்வப்பொழுது இதையோ நினைத்து ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய அறிவுரைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான விஷயங்கள்ல மற்றவர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடங்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்புல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். மனதளவுல புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். தடைப்பட்டு இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வி குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நுட்பமான வேலைகளையும் புரிந்தும் கொள்வீங்க. பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களுடைய அறிவுரைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். மனதுல புதுவிதமான எண்ணங்களும் இருக்கத்தங்க செய்யும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உற்சாகத்துடனும் உணர்வீங்க. உங்களுடைய செயல்களை எல்லாமே எளிமை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியில உங்களுடைய நிலை வளர்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இவை உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வீட்டில் நடைபெற இருக்கின்ற முக்கியமான சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல பயனுள்ள விவாதங்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய மனக்கசப்புகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். ரியல் எஸ்டேட்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அரசாங்க வேலையில இருந்து வந்த கால தாமதங்களும் குறையும். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுகின்றோம் என்று எண்ணி அதிகப்படியான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில அவசியமற்ற செலவுகளும் ஏற்படலாம். கடன் வாங்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோகத்துல அமைதியும் இருக்கும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் நல்லபடியாக முடியவும் காண்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலையை வலுப்படுத்தவும் செய்வீங்க. இதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். கூட்டாக செய்யக்கூடிய வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணியிடத்துல இப்பொழுது செய்கின்ற தவறுகள்ல அதிகாரிகள் கவனத்திற்கு செல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. என்று நீண்ட காலத்திற்கு பிறகு பழைய நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த அலைச்சல்களும் இருக்கும். அரசு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தனையின் போக்கில ஏற்றமும் உண்டாகும். தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. மனை விற்பனையில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். அரசு அதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களின் மீது கோபப்படவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில கடுமையான வேலைகளையுமே எளிமையாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான தொடர்பாடல்கள்ல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்கள் கிட்ட உங்களுடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு விஷயம் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல இருந்து வந்த அழுத்தங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். பணவரவும் இருக்கும். செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ரியல் எஸ்டேட் தொழில மேன்மையும் உண்டாகும். வேலையில இருந்து வந்த அழுத்தங்களும் நீங்கும். கடன் பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில எதிர்பாராத செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கினை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில பெரிய வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. உங்களுடைய திட்டங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. தொழில்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில வேலைகள் தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள்ல வெற்றியும் உண்டாகும். மனதளவுல என்று தைரியமாகவும் உணர்வீங்க. பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வையும் காண்பீங்க. பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று மற்றவர்களிடத்திலேயும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். தெளிவான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. உங்களுடைய திட்டங்களை செயலாற்றுவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தொழில் சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தகவல் பரிமாற்ற திறமையின் காரணமாக மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. முயற்சியில வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பயனுள்ள செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானத்தையும் பார்த்து விடலாம். பணவரவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல சகஜமான போக்கும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கான செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். விரும்பிய வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்குதாரர்களும் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். எடுத்த வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருக்காக அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க.
சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று எதிலும் வெற்றியையும் பெற்றுவிடலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகள் என்று உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் பற்றிய கவலைகளும் நீங்கும். சோம்பேறித்தனமான போக்கினை கைவிட்டு விடுவதும் நல்லது. அன்பான மதிப்பு மிக்க பொருட்களையும் பரிசாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களை சிறப்பாக வழிநடத்தவும் செய்வாங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பிரச்சனைகளை முன்னின்று தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பேச்சுக்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். உணவு விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். நம்பிக்கையும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் நீங்கும். உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நிலுவையில் இருக்கின்ற பணிகளையும் முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல ஆன்மீக அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியும் சிறப்பாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழல்கள் அமைதியாகவும் இருக்கும். இன்று எளிமையாக வேலைகளை முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையுடன் சிறப்பான நேரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் இடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. குடும்பத்தினருக்காக என்ற பணத்தை செலவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. தடையில்லாமல் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல செய்த நுட்பமான பலன்களின் காரணமாக இப்பொழுது நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்ல சில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வேலை மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. நெருங்கிய நண்பர்களும் உங்களை புரிந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சில நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமையினால ஏற்பட்டு இருந்த சோர்வும் நீங்கும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக போராட வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சில பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. எடுத்த காரியங்கள் இப்பொழுது அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மன வருத்தங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஒத்துழைப்பும் லாபத்தையும் பார்த்து விடலாம். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். யாரிடத்திலுமே என்று கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாம்.
சில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் முன்பு சில முக்கியமான விவாதங்களும் நடைபெறலாங்க. ஆனால் அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கவும் வேண்டாம் என்று மற்றவர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சில கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால திருப்தியான போக்கும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் துணையின் எண்ணங்களை புரிந்து கொண்டும் பேசுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்ப பெரியவர்களிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அவ்வப்பொழுது சற்று சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடவும் செய்வீங்க. நேர்மையான முயற்சியின் மூலமாக நல்ல ஆச்சரியங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகமாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். பணிகளை பொறுத்தளவிற்கு திட்டமிட்டும் செயல்படுவீங்க. இதனால நிறைவாகவும் உணர்வீங்க. திருமண உறவில அன்புடனும் அனுசரணையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. மனதில் திருப்தியும் இருக்கும். உங்கள் துணையுடனான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பங்குகளில் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சாதகமான பலன்களையும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சுமூகமான போக்கும் காணப்படும். வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. அவர்களை எல்லாமே தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சறுக்கல்களும் மாறும். பொருள் வரவும் இருக்கும். சில அவசியமற்ற செலவுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். அரசியல்வாதி ஒருவருடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. துணிச்சலோடு சில முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இதனை நீங்க கவனமாக கடந்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குறித்த நேரத்திற்குள்ள வேலைகளும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களிடத்துல இருந்து வந்த வாக்குவாதங்களும் மாறும். அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. ஏதாவது ஒரு வேலைக்காக வெளியில் சென்றும் இருப்பீங்க. அது நல்லபடியாகவும் முடியும். வெளிநாட்டுல வசிக்கின்ற குடும்ப உறவினர்கள் கிட்ட இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய கல்வி தொடர்பாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். சுபகாரியங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். தம்பதிகளுக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. ஆடம்பர பொருட்களினால சேமிப்புகளும் குறையலாம். உறவினர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. செயல்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. முன்னேற்றமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல மறைந்திருக்கின்ற திறமைகள் மற்றும் செயல்திறன்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவினர் இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறைகளை நேர்மையாகவும் இருப்பீங்க. இருவரும் என்று மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல திருப்தியாகவும் உணர்வீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வீட்டுல நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டவும் படும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில புதிய பாதைகளை அமைத்து செயல்படவும் செய்வீங்க. வருமானமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பாகவும் செயல்படுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான சில பயனுள்ள திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலையும் இருக்கும். வீட்டுல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதும் நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதில் கவனமாகவும் இருங்க. வங்கிகள்ல வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதும் நல்லது. அதற்கான சூழ்நிலைகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். பொறுமையாக இருந்தாலே போதும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். நண்பர்களுடைய சந்திப்புகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படலாம். என்று மதிப்புமிக்க ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அரசியல் துறையில இருக்கிறவங்க கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய திட்டங்கள்ல புத்திசாலித்தனமாக பணத்தை முதலீடுகளும் செய்வீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று வேலை இடங்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்கள் குழந்தைகளுடன் சுற்றுலாக்கள் செல்வதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. பெற்றோர்களிடத்துல இருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த உதவிகளும் சாதகமாகவும் அமையும். புதிய நபர்களினால ஆதாயமும் உண்டாகும். குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய நபர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். திட்டமிட்ட வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில சவாலான நேரங்கள்ல பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய கோபங்களையும் கட்டுப்படுத்திக் கொண்டாலே போதுங்க. இன்று குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். வேலைகளை திறமையாக கையாள்வதும் நல்லது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளை அவ்வளவாக நீங்க எதிர்பார்க்கவும் வேண்டாம். மேலதிகாரிகள் கிட்ட அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கத்தங்க செய்யும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சில தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. அவர்கள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண தட்டுப்பாடுகளும் இருக்கத்தாங்க செய்யும். பொறுப்புகளை உணர்ந்து செலவுகள் செய்வதும் நல்லது. சேமித்து வைத்திருந்த பணத்தை பயனுள்ள வகையில செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். தொழிலில் இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலுக்காக புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில வெற்றிக்காக பாடுபடவும் செய்வீங்க. இரவு பகல் பார்க்காமல் உழைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இன்று பண விஷயங்கள்ல கண்டிப்பாக கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பல வகைகளிலுமே இன்று அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக வாழ்க்கை துணையிடத்துல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். சில ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். மற்றவர்கள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்வதையும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்து வந்த பணம் காலதாமதமாகி தங்க வந்து சேரும். நீண்ட காலம் நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விளையாட்டு மற்றும் பந்தயம் போன்ற விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சுப முயற்சிகள்ல அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேலையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கட்டுமான பணியில இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆசைகளும் நிறைவேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில உறுதியான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இன்று மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. உறுதியுடனும் செயல்படவும் செய்வீங்க. இன்று பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இன்று வேலைகளை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. அதிக வேலைகளின் காரணமாக அவ்வப்பொழுது சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல எளிமையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பண ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் மாறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பெருமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் தற்பெருமை பேசுவாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகளிடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்து இருந்த மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். பார்ட்னர்கள் கிட்ட இருந்த முழு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய நியாயமான கோபத்தினை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆனால் மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இன்று மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில வேலைகளை விட்டுக் கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். நண்பர்களுடைய வகையில சில வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களை எதிர்த்து பேசியவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சகோதரர்கள் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில பெரிய வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. அதற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க உறுதுணையாகவும் இருப்பீங்க. தொழில சில முக்கியமான திட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பயணங்களும் இருக்குங்க. மாணவர்கள் விளையாட்டு போட்டிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. பிரபலமானவர்களுடைய உதவியினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். ஆன்மீக வேலைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று தொடங்கும் வேலைகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலைகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால சுமூகமான போக்கும் காணப்படும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மை மற்றும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பாதுகாப்பான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. சிலருக்கு சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்களிடத்துல இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறுங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உடன் இருப்பவர்களுடைய கருத்துக்களையும் கேட்பதும் நல்லது தாங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல பணி அழுத்தங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை குறை கூறிக்கொண்டு இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. அவர்களினால ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்களும் நீங்கும். முதலீட்டுக்கு தேவையான பொருளாதாரத்தை புரட்டவும் செய்வீங்க. இந்த விஷயத்துல சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மன அழுத்தங்களும் இருக்கத்தாங்க செய்யும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று எந்த ஒரு வேலையையுமே 2 அல்லது 3 முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடித்துக் கொள்ளவும் வேண்டாம். இதனால செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். முன் கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது.
வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சமூக துறைகள்ல பணிபுரிபவர்களுக்கு மரியாதையும் அதிகரிக்கும். சில முக்கியமான வேலைகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். புதிய வேலையை தொடங்க நினைத்து இருந்தால் அதற்கான நேரத்தை நீங்க ஒதுக்கவும் செய்வீங்க. வேலைகளுக்கான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பழைய வேலையில இருந்து புதிய வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளுடைய விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களினால அலைச்சல்களும் ஏற்படும். தனம் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மதிப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அதிகாரிகளிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை காமாட்சி அன்னையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. தனம் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். நன்மதிப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. சமூக பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. உங்களுடைய செயல்பாட்டிற்காக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வேலைகளை இப்பொழுது முடிப்பது என்பதில் சில கால தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை மற்றும் வியாபாரத்துல இருக்கின்ற குழப்பங்களை வீட்டுல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பயனுள்ள திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தற்பெருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சுக்களினால வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. சில மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெற்றோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவும் இருக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல கணக்கு வழக்குகள்ல கவனமாகவும் இருங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவே வேண்டாம். பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்தும் முடிப்பீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில சில உதவிகளும் வந்து சேரும். மனைவி வழி உறவினர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கடன்கள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சில நேரங்கள்ல மனதுல இனம் புரியாத உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. என்று தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நற்பெயரையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்காக செலவுகளும் ஏற்படலாம். வணிகர்கள் தங்களுடைய வணிகத்துல சில மாற்றங்களையும் செய்வாங்க. வேலையில கூடுதல் ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யோகா, உடற்பயிற்சி போன்றவைகளை மேற்கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல சில பாஸ்புட் மற்றும் காரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. புதிய நபர்களினால சில மாற்றமான சூழலும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:59 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.